திருவன் சரணம். நமோ தஸ்ஸு பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸு. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம் பஞ்சசீலம். பஞ்சசீலம் என்பது இது பிக்கவே பிக்கு, இந்த புத்த சாசனத்தின் பகவான் புத்தர் அவர்கள் கூறியது அல்ல. இன்றைக்கு பஞ்சசீலம் கடைபிடிப்பது தான் பௌத்தரின் நல்வாழ்க்கைக்கு, பௌத்தரின் சிறப்பான வாழ்க்கைக்கு ஆரம்பம் இந்த பஞ்சசீலம் கடைபிடிப்பது என்பதுதான் இன்றைய பௌத்தர்களின் வழிகாட்டியாக இருக்கிறது. அத்தோடு இதை கடைபிடிப்பதன் ஊடாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்பது, உங்களுக்கு நிர்வாணத்துக்கு வழி திறக்கும் என்பது கூறுகிறார்கள். ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் பஞ்சசீலம் பற்றி எங்கேயும் கதைக்கலை. அதையும் தாண்டிய அட்டசீலம், தசசீலம், இதையும் தாண்டிய ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலம் பற்றி தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். சித்தார்த்தர் அவர்கள் சித்தார்த்தர் பிறந்தபோது பிறப்பதற்கு முன்பு மகாமாயா தேவி, அதாவது சித்தார்த்தனின் தாயார், பஞ்சசீலம் கடைபிடிக்கிறார். அப்போது பஞ்சசீலம் கடைபிடிப்பது என்பது பௌத்தரின் கொள்கை அல்ல. பௌத்தரின் கொள்கை தான் சத்திய தர்மம் பற்றி புரிந்து கொள்வது. சத்திய தர்மத்தை புரிந்து கொள்வதனூடாக ஒரு பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் கடந்து ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்துக்கு வருகிறார். அப்போ அந்த உபாதான ஸ்கந்தையில் இருந்து மீள்கிறார். உபாதான ஸ்கந்தையில் மேலும் சீலத்தை கடைபிடிக்கிறார். இது கடைபிடிப்பது அல்ல, இது கடைபிடிக்கப்படுகிறது. உபாதானையிலிருந்து மீண்டதன் பிறகு, அந்த பிடிப்பிலிருந்து மீண்டதன் பிறகு, அப்போ அதனூடாக நாங்கள் பெருமதி மதிப்பு கொடுத்து வைத்திருந்ததிலிருந்து எங்களுக்கு மீளல் நடக்கிறது. அப்போ அந்த மீளலுக்கு பெயர் தான் இந்த உபாதான ஸ்கந்தையிலிருந்து மீளும் சீலம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இன்றைக்கு பஞ்சசீலம் கடைபிடிப்பது தான் பௌத்தரின் கொள்கையாக இருக்க வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு போதனை செய்கிறாங்க. ஆனால் அது அல்ல பௌத்தம். கொலை செய்ய மாட்டேன், திருட மாட்டேன், பிழையான காம உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள மாட்டேன், பிற உயிரை கொல்ல மாட்டேன், அதே போல் மதுபானம் அருந்த மாட்டேன். இவைகளை தவிர்த்து வாழும் வாழ்க்கை என்பது ஒரு நல்வாழ்க்கை தான். அதை நாங்கள் மறுக்கலை. அங்கே ஒரு அமைதி இருக்குது, அதுக்குள்ளே யாருக்கும் கெடுதல் நடக்காது. அப்போ இது நல்ல விஷயந்தான். ஆனால் இது நிர்வாணத்துக்கான வழி என்பது கிடையாது. நிர்வாணம் என்பதுதான் இந்த சம்சார துன்பத்திலிருந்து மீள்வது. சம்சார துன்பத்திலிருந்து மேலும் வழிக்கு வருவது தான் நிர்வாணம் அடையும் வழிக்கு வருகிறார். அப்போ பஞ்சசீலம் கடைபிடிப்பதனூடாக அவருக்கு நிர்வாணத்துக்கு வரும் வழி அங்கே கிடையாது. அப்போது சித்தார்த்தர் அவர்கள் பிறக்க முதல்லையே இது சமூகத்தில் இருந்தது. அப்போ அது அல்ல புத்த தர்மம், அது அல்ல பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இதையும் கடந்தது தான் இந்த ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம். அப்போ அதற்குத்தான் சத்திய தர்மத்தை போதனை செய்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். இப்போ அங்குலிமாலை பல பேரை கொலை செய்கிறார். 1000 பேர்களை
கொலை செய்து விரல்களை வெட்டி மாலையாக கோர்த்து அணிவித்து கொண்டு மற்றவரை கொல்லணும், அடுத்தவரை பிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அவர் ஓடிக்கொண்டிருந்தார். இவருக்கு பஞ்சசீலம் கடைப்பிடிக்க சொல்லியா பகவான் புத்தர் அவர்கள் சொன்னார்? இல்லை. ஆரியகாந்த சீலம் பற்றி கடைப்பிடிக்க சொன்னாரா? இல்லை. அப்போ சீலம் பற்றி எங்கே ஒன்றும் பேசலை, சத்தியத்தை போதனை செய்தார். எல்லாமே எண்ணங்கள். அங்குலிமால, நான் நின்று விட்டேன், நீங்களும் நிற்க வேண்டும். அப்போது அங்குலிமால யோசிக்கிறார், நின்று விட்டேன் என்றால் எப்படி நின்று விட்டார்? போய்கொண்டு தான் இருக்கிறார். இல்லை, நான் மனதளவில் நின்று விட்டேன். அப்போ அங்கே தான் யோசிக்கிறார். யோசித்து பார்த்தா மனதளவில் நின்று விட்டேன் என்றால் மனதில் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மனதின் எண்ணங்களுக்கு பின் ஓடிக்கொண்டிருக்கோம், மனதின் மாயையின் பின் ஓடிக்கொண்டிருக்கோம். அப்போ அதிலிருந்து நாங்கள் நின்று விட்டால் அப்போது மனதின் மாயையிலிருந்து நாங்கள் நின்று விடுவோம். அப்போது இதுதான் சம்சார துன்பத்திலிருந்து மீளும் வழி. அப்போ இந்த மனம் உருவான விதம் பற்றி தெரிஞ்சு கொள்ளாமல் நாங்கள் மனதில் இருந்து நிற்க முடியாது, மனதின் மாயிலிருந்து நாங்கள் மீள முடியாது. அப்போ அதற்குத்தான் மனம் உருவான விதம் பற்றி சொல்கிறார். நாங்கள் எல்லாத்தையும் நினைக்கிறோம், எல்லாம் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். நினைப்பில் தான் வாழ்கிறோமே தவிர உண்மையாக இருக்கும் உலகத்தில் அல்ல. இந்த உலகத்தில் யாருமே உண்மையாக இருக்கும் உலகத்தில் வாழல. எல்லாமே மனோ உலகத்தில் தான் வாழ்கிறாங்க. மனோ புப்பங்க மாதம்மா மனோசெட்டா மனோமயா. மனோ உலகத்தை உண்மையாக நினைத்து கொண்டு வாழ்கிறாங்க. மனதில் எண்ணங்களை உண்மை என நினைத்து வாழ்கிறாங்க. மனதின் மாயைக்குள் வாழ்கிறாங்க. இது எல்லாமே பொய், கற்பனை. இந்த பொய்யானதில் உண்மையை புரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு பொய்யிலிருந்து மீள முடியும், கற்பனையிலிருந்து மீள முடியும் என்ற சத்தியத்தை தான், இந்த உண்மையைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த படிச்ச சமபாத தர்மம், இந்த ஆரிய அஷ்டாங்கிக்க மார்க்கம், இந்த சதுராரிய சத்திய தர்மம், இவைகள் அனைத்தையும் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்வது ஒரே ஒரு வழிதான். ஏகாயனமாகோ அயம்பிக்கவே என்கிற இந்த ஒரே ஒரு வழியைத்தான் பல விதமாக கூறுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையாக கூறுகிறார், ஒவ்வொரு விதமாக கூறுகிறார். அப்போ அவருக்கு ஏற்றது போல். அப்போது இந்த படித்த சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், இந்த ஆன்மா உருவான விதம், இதை பற்றி இன்றைக்கி யாருமே கதைக்க மாட்டேன்றாங்க. காரணம் என்னென்னா, தெரியாது. மனம் உருவான விதம் பற்றி தெரியாதனால, அதை பற்றி கண்டுபிடிக்க முடியாதனால, அதை பற்றி கதைப்பதற்கு அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அனுபவம் இல்லை. அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கண்டார்கள், மனம் உருவான விதம் பற்றி கண்டுபிடித்தார். அலசி ஆராய்ந்து விமர்சனம் பண்ணி விதர்சனா தியானம் மூலியமாக கண்டுபிடிச்சார் மனம் உருவான விதம், இந்த ஆன்மா உருவான விதம். பிறந்தபோது ஒன்றும் இருக்கலை, ஏதும் இருக்கலை. கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் சத்தமும் வர்ணமும் இணைஞ்சி அது உருவாக்குனுச்சு. அப்போது வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம் இவைகள் அனைத்தும் கலந்த எண்ணங்கள் தான். அப்போது எல்லாமே முண்டிசவரிக்கு போனால் இது மாம்பழம், இது வாழைப்பழம், இது தோடம்பழம், இது அப்பிள் பழம் என்று டீச்சர் கண்களுக்கு அந்த வர்ணத்தை, உருவத்தை காட்டி காதுகளுக்கு சத்தத்தை, பெயரை சொல்கிறாங்க. அப்போ அது இரண்டும் இணைஞ்சனால அப்பிள், மாம்பழம், வாழைப்பழம் இருக்கிறது என்ற அந்த பிடிப்பு அங்கே தான் உருவானது. அந்த பிடிப்பின் காரணமாகத்தான் அதுக்கு பெருமதி ஒன்றும் வந்துச்சு, அதுக்கு ஒரு மதிப்பும் வந்துச்சு. அந்த பெருமதி மதிப்பும் தான் அந்த ராக தேச மோக என்ற அந்த ஆசை, கோபம், மாயை. அதுக்கு ஒரு பெருமதி மதிப்பு இருந்தால் அதுதான் அந்த ஆசிரவ கெலஸ். அப்போது இந்த ஆசிரவ கெலஸில் தான் நாங்கள் இந்த தீக்கு இரையாகி இருக்கிறோம். ராகதேச மோகன்றது ஆசை, கோபம், மாயைக்கு நாங்கள் இரையாகி கொண்டிருக்கிறோம். அப்போ இதன் உண்மைத்தன்மையை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டு அதை விமர்சனம் மூலியமாக, விதர்சனா தியானம் மூலியமாக இது உருவான விதம் பற்றி நாங்கள் விமர்சித்து பார்த்தா தான் எங்களுக்கு இதன் உண்மைத்தன்மை புரிய வரும். இப்போது ஏத்தும் படித்த சம்பூத்தா ஏத்து பங்கா நிருஜதி. காரணத்தின் விளைவாக வந்தது தான் எல்லாமே, காரணத்தின் பலனாக வந்தது. காரணத்தை புரிந்து கொண்டால் நாங்கள் பலனிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். அப்போ தான் பலனை நாங்கள் உண்மையை நம்பிக்கொண்டிருக்கணும். காரணத்தை பற்றி எங்களுக்கு தெரியலை, காரணம் உருவான விதம் பற்றி எங்களுக்கு தெரியாதனால காரணத்தின் விளைவாக வந்ததை உண்மையை நினைத்து பிடித்து கொண்டு
அந்த பிடிப்பில் தான் எல்லாருமே வாழ்கிறோம். அப்போ இதுதான் மனதின் மாயை, கற்பனை. அப்போ ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் எல்லா மனிதர்களும் வாழ்கிறாங்க. அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. ஆன்மா என்ற ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லித்தான் பகவான் புத்தர் அவர்கள் சொல்கிறார். ஆன்மா அப்படி ஒன்று கிடையாது. ஆன்மா என்ற துஷ்டியில் தான் வாழ்கிறாங்க. அப்போ துஷ்டியில் இருந்து மீண்டதன் பிறகு ஆன்மா ஒன்று கிடையாது. இங்கே அனாத்மம், இந்த அனாத்ம தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார். அனாத்ம தர்மம். இந்த அனாத்ம தர்மத்துக்குள் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாமே நினைப்பு மட்டும்தான். நினைப்புக்கும் மதிப்பு கிடையாது, பெருமதி கிடையாதுன்னு சொன்னால், அப்போ அந்த அங்குலிமாலாவுக்கு பகவான் புத்தர் அவர்கள் கூறியது போல் எல்லாமே நினைப்பு, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களிலும் உண்மை இல்லை. மாமரம் என்கிறது சத்தமும் வர்ணமும் கலந்தது. அது உண்மையில் இருக்கிறதா? அது உண்மையில் இல்லை. அப்போ இப்போ அவர் எண்ணம் நிரந்தரமாக மனதில் இருக்கிறதா? அது எந்நேரமும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது, திரைப்படம் போல். அப்போ எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அது வேகத்தின் வழியாக ஓடிக்கொண்டிருக்குது. மழை பெய்கிறது என்றால் அது வேகத்தின் காரணமாக துளிகள் அதிகமாக மேலிருந்து விழும்போது அதை நாங்கள் மழை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது வேகத்தின் காரணமாகத்தான் நாங்கள் மழை என்று சொல்கிறோமே தவிர, அதை பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது வெறும் தண்ணீர் மட்டும்தான். அது ஒரு குளிர்ச்சியைத்தான் கொடுக்கும். குளிர்ச்சிக்குள் தண்ணீருக்குள் மழை இல்லை, ஆனால் வேகத்தின் காரணமாக அது மழை என்று சொல்கிறோம். அப்போ இதே போல் காற்று வேகமாக வீசுகிறது, மரங்கள் கிளைகள் அசைக்கிறது அப்படின்றதுனால அப்போ இதை காற்று என்று சொல்கிறோம். ஆனால் காற்று இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்போ இதே போல் இந்த வேகத்தின் காரணமாகத்தான் இந்த ஆறு வேகமாக ஓடுகிறது என்று சொல்கிறோம். இந்த ஆறு வேகமாக ஓடுகிறதுன்னு சொன்னால் அது தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதனால அதை ஆறு ஓடுகிறது என்று சொல்கிறோம். ஆனால் பிடிச்சு பார்த்தா கைகளுக்கு அகப்படுவது தண்ணீர் மட்டும்தான், ஒரு குளிர்ச்சியை மட்டும்தான் உணர முடியும். அப்போ இதற்குள் ஆறு இருக்கிறதா என்று பார்த்தால் ஆறு இல்லை. அப்போது இந்த வேகத்தை தான் நாங்கள் ஆறு என்று சொல்கிறோம், மழை என்று சொல்கிறோம், காற்று என்று சொல்கிறோம். அப்போ இது எல்லாமே வேகத்தின் வழியாக உருவானது. அப்போ இதே போல தான் அந்த மனம் என்பதும் வேகம், கண்ணும் காதும் இணைந்து அது வேகமாக சுழல்வதன் காரணமாக அது இருக்கிறது என்றை உணர்த்துகிறது. அப்போ அது உணர்த்துவதன் காரணமாக அதன் பின் நாங்கள் போய்கொண்டிருக்கோம். அப்போ இதன் உண்மைத்தன்மையை நாங்கள் உணரும் போது, சத்தியத்தை நாங்கள் காணும் போது, அப்போ இது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ இதற்குள்ள எதுவும் கிடையாது, மனம் என்றும் ஒன்று இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அது இந்த வேகத்தின் காரணமாக உருவாகி அது சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்வதனூடாக மாமரம், வாழை மரம், தென்னை மரம், பலாமரம் இவை அனைத்தும் எண்ணங்கள். அது எங்கேயுமே கிடையாது. எல்லாமே எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டிருக்கிறது. கண்களுக்கு வர்ணம் ஸ்பாக் ஆகுது, காதுக்கு சத்தம் ஸ்பாக் ஆகுது, மூக்குக்கு வாசனை, துர்நாற்றம், நாக்குக்கு சுவை, உடலுக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான இந்த தன்மைகள் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மனதில் எண்ணங்களில் தான் இது ஓடுகிறது. அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா? இது நிரந்தரமான ஒரு உண்மையான ஒரு எண்ணம் மனதில் எந்நேரமும் இருந்து கொண்டே இருக்கிறதா என்று பார்த்தா கிடையாது. அப்படி ஒன்று கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் எங்கேயுமே இல்லை. அப்போ எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா? இல்லை. அது ஒரு சிஸ்டம் மட்டும்தான். அது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொள்ளத்தான் இந்த விதர்சனா தியானத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இந்த விதர்சனா மூலியமாக உலகில் மீள முடியும். விதர்சனா இல்லாட்டி அவருக்கு உலகில் மீள முடியாது. உலகம் இருக்கிறது என்றால் அந்த உலகத்தில் நானும் இருக்கிறேன். உலகம் ஒன்று கிடையாது, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்களிலும் உண்மை இல்லை. அப்போ அது ஒரு சென்சார் சிஸ்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, திரைப்படம் போல். அப்போ அதற்குள்ளும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் உலகில் இருந்து மீள்கிறார், மனதிலிருந்து மீள்கிறார். அப்போது மனதிலிருந்து மீண்டதன் பிறகு அவர் இருக்கிறாரா? அவர் இல்லை. அப்போது அந்த உடலில் நான் இருக்கிறேனா? உடலில் நான் இல்லை. உடல் எனதா? உடல் எனதில்லை. உடல் என்னுடையது என்று சொல்லி இந்த உடலில் எங்கேயாவது இருக்குதா? இல்லை. உடலில் என்னுடையதுன்னு சொல்லி இந்த உடலில் அப்படி ஒன்று கிடையாது. அப்போ இது மரம் போல், அந்த செடி போல், இந்த கல் போல், இந்த சுபாவ தர்மம் போலத்தான் இது. சுபாவ தர்மமும் இந்த உடலும் ஒன்று தான். இப்போ நான் என்று இங்கே ஒருவர் கிடையாது. இந்த சுபாவத்தோடு அவர் இணைகிறார், சுபாவ தர்மத்தோடு இணைகிறார்.
அப்போ நான் இல்லாமல் செயல்பாடுகள் நடக்குதுன்னு சொன்னால், அப்போ இந்த மரம் போல் மரத்துக்கு காற்று அடித்தாலும் ஒன்று தான், வெயில் அடித்தாலும் ஒன்று தான், மழை பெய்தாலும் ஒன்று தான், புயலே அடித்தாலும் மரம் கலங்காது. இப்போ இதே போல் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது அவர் எந்த ஒரு எண்ணத்துக்கும் அவர் கலங்க மாட்டார். அந்த காற்று வீசினால் மரம் கிளைகள் அசைவது போல மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு அவர் இசைந்து போவார். ஆனால் அதற்கு பெருமதியும் மதிப்பும் இல்லாமல் போகிறது. அப்போ அதனால் அவர் எதற்குமே பிடிப்பு ஒன்று கொடுக்க மாட்டார். பிடிப்பு ஒன்று அங்கே இல்லை. பிடிப்பிலிருந்து மீள்கிறார், விடுதலை பெறுகிறார். அப்போது இதனூடாக அவர் சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். மரம் போல அவர் செயல்படுகிறார். அப்போது இந்த உடலில் நான் இல்லை, அப்போ எண்ணத்திலும் நான் இல்லை. அப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நான் என்று ஒருவர் இல்லை. அப்போ இதுதான் அனாத்ம தர்மத்தை புரிந்து கொண்ட சுபாவம். அப்போ இந்த அனாத்ம தர்மத்தினூடாக உலகை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். மரணம் என்று ஒன்று கிடையாது. உலகம் இருந்தால் உலகத்தில் நான் இருந்தேன், அப்போது எனக்கு மரணம் இருந்தது. உலகம் ஒன்று கிடையாது. அவை அனைத்தும் சென்சர் சிஸ்டம், கண், காது, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது எங்கேயுமே கிடையாது. ஏத்தும் படித்த சம்பூதா ஏத்து பங்கா நிருஜத்தி. காரணத்தின் விளைவாக உருவானது. காரணத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அந்த பலனிலிருந்து நாங்கள் மீள்கிறோம், விடுதலை பெறுகிறோம். அப்போது இந்த காரணத்தின் விளைவாக வந்த பலனிலிருந்து நாங்கள் மீண்டதன் பிறகு உலகம் உண்மை கற்பனை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். உலகை வெல்கிறார், மரணத்தை வெல்கிறார். அப்போது இதுதான் ஆச்சரியம், அற்புதம், மகா காம்பீரம். இந்த பரம சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல போதித்தார். அப்போ இதை பிக்ஷு பிக்ஷுனி உபாசக உபாசிகா என்ற எல்லா மனிதர்களுக்கும் இது பொதுவானது. இது ஜாதி மத பேதம், மொழி, இனம், வயது இல்லை, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். வீட்டில் இருக்கும் ஒரு இல்லற வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை வாழ முடியும். எல்லாமே பெருமதியும் மதிப்பும் தான் இங்கே அழிஞ்சு போகுது. இந்த ராகதேச மோகன்ற அந்த ஆசை, கோபம், மாயை இந்த தீ அழிஞ்சதன் பிறகு அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிஞ்சு போயிடுது. அப்போது அந்த ஈகோ அழிஞ்சு போயிடுது. அவருக்கு மதிப்பு பெருமதி இருக்கும்போது அதுக்கு ஒரு ஈகோ இருந்தது. அந்த ஈகோ தான் அழிஞ்சு போகுதுங்க. அப்போது பெருமதியும் மதிப்பும் அழிஞ்சதன் பிறகு, ஈகோ அழிஞ்சு போனதன் பிறகு அவர் சாமானியமான முறையில் வாழ்கிறார், எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார். எதற்குமே இறங்கி பிடித்து கொள்ளும் தன்மையில் அல்ல அவர் இருக்கிறார். எதற்குமே மதிப்பு கிடையாது, பெருமதி இல்லை. ஆனால் அவருக்கு குடும்ப வாழ்க்கையை வாழும்போது கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், தாய் தகப்பனாக இருக்கலாம். அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறதோ, அவருடைய கடமை என்னவோ அவர் அந்த கடமையை சரியாக செய்வார், நிச்சயமாக செய்வார். அதிலிருந்து அவர் ஒதுங்கி கொள்ள மாட்டார். ஒதுங்கி கொள்ளாமல் தன்னுடைய கடமையை சரியாகவும் சிறப்பாகவும் செய்து அவர்களுக்கும் நல்வழியை காட்டுவார். அந்த குடும்பம் பௌத்த குடும்பமாக மாறும். அந்த குடும்பத்தில் அமைதி பெறும். அந்த குடும்பத்தில் அமைதி நிலவும், அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், அந்த குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு மன மகிழ்ச்சியாக, மன அமைதியாகவும், ஆறுதலான ஒரு இன்பமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக. அப்போ அந்த குடும்பம் பௌத்த குடும்பமாகும். அதுதான் பௌத்தர். அவர்தான் பவ நிரோதைக்கு வந்தவர். இதுதான் பௌத்த குடும்பம். அதை தவிர நாங்கள் பௌத்தம் என்று உலகம் உண்மையை நம்பி வாழும் மனிதன் யாருமே பௌத்தர் கிடையாது. உலகிலிருந்து மீண்டவர் தான். உலகிலிருந்து மேலும் வழிக்கு வருபவர் தான் பௌத்தராகிறார். அவர் பவ நிரோதையை கையாளுகிறார். அப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து அவர் மீள்கிறார். அப்போ இவரைத்தான் பௌத்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதனூடாக அவர் பஞ்சசீலம், அட்டசீலம், தசசீலம் கடந்து ஆரிய காந்த சீலத்தை கடைபிடிக்கப்படுகிறது. அவர் பொய் சொல்லவோ, திருடவோ, கொலை செய்யவோ, பிற காம உறவுகளையோ, மதுமானம் அருந்துவதிலிருந்தோ, அவர் எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீளும் போது இவை அனைத்திலும் இருந்தவர் மீள்கிறார். எந்த ஒரு துஷ்டிக்கிலும் அவர் இல்லை. இந்த எல்லா துஷ்டிகளும் இருப்பது இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான். அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டதன் பிறகு அவரிடமிருந்த இந்த எல்லா செயல்பாடுகளும், எல்லா தீய செயல்களும் அவரை விட்டு விலகி ஓடுகிறது. அவரை நெருங்காது. ஏன்? அவர் சத்தியத்தை கையாளுகிறார், சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்கிறார். அவரிடமிருந்து எல்லாமே நொறுங்கி ஓடுகிறது.
தூளாகி தூசி தட்டி பறக்கப்படுகிறது. அப்போது இதை புரிந்து கொள்வதனூடாக அவர் சாந்தமான ஒரு இனிமையான சுவையை அடைகிறார். அவர் மகா புருஷர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்தான் மகா புருஷர், உத்தம புருஷர் இவர்தான், உத்தம மனிதர் இவர்தான். அப்போது இவர் வணங்குவதற்கு உரித்தாகிறார். நாங்கள் இன்னைக்கு வணங்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் மற்ற கடவுள் இறைவன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வணங்கி போய் கொண்டிருக்கோம். ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது அவர் வணங்குதலுக்கு உரித்தாகிறார். ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சத்புருஷானந்த தஸ்ஸாவி சத்புருஷ தம்மேசு கோவிதோ சத்புருஷோ வினயோ என்ற இந்த 6 வினைக்கு வந்தவரை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். வணங்குதலுக்கு உரித்தாகிறார் அவர். ஏன் அவ்வளோ பெரிய குணம் படைக்கிறார். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காது. அவரிடமிருந்து எல்லாத்துக்குமே நன்மை தான் நடக்கும். அவரை பணயம் வைத்து அவர் மற்றவருக்கு உதவி செய்வார். அவருக்கு வாழ்வதற்குன்னு சொல்லி அவருக்கு ஒரு வாழ்க்கை இல்லை. ஏன்னா அவரை இழந்து விட்டார். அவர் இங்கே அப்படி ஒருத்தர் இல்லை. நான் என்று இங்கே ஒருவர் இல்லை. எல்லாமே சிஸ்டம். ஆனால் மற்றவரின் வாழ்க்கைக்கு நல்வாழ்க்கைக்காக அவர் பாடுபடுவார், உழைப்பார். மற்றவரின் எதிர்கால சிறப்பாக அமைய வேண்டும் என்றவர் பார்ப்பாரை தவிர அவருக்குன்னு ஒன்று இங்கே செய்து கொள்வதற்கு ஒன்று கிடையாது. சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வாகனம் எடுக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் அவரிடம் கிடையாது. ஆனால் தன்னுடைய குடும்பத்துக்கு, அயலவருக்கு, உறவினருக்கு, நண்பர்களுக்கு, ஊராருக்கு எல்லாத்துக்குமே நன்மை அவரிடமிருந்து நடக்குமே தவிர அவரிடமிருந்து எந்த ஒரு தீங்குமே யாருக்குமே நடக்காது. ஒரு மகா புருஷர், மகா மனிதர், உத்தம புருஷராகிறார். இவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் பௌத்தர் என்று. இவர்தான் பௌத்தர். இவரை தவிர பௌத்தர் என்று இங்கே ஒரு உலகில் எங்கேயுமே இல்லை. இன்னைக்கு பவையை வேண்டுகிறார்கள், அதாவது பிறப்பை வேண்டுகிறார்கள். அப்படி இருக்கும் ஒரு மனிதன் பௌத்தராக மாட்டார். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு, பொய் இவையெல்லாம் செய்பவர் தான் பௌத்தரா? இல்லை. அவைகளை கடந்து ஆரியர்கள் பின்பற்றிய வழிக்கு வந்தவர் தான் பௌத்தர். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நாட்டின் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்போது இங்கே பௌத்தர்கள் இருக்கிறாரா என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் பௌத்தர் என்பவர் வெளியில் தெரிய மாட்டார். அது அவருடைய உள ரீதியிலான முன்னேற்றம், அவருடைய மனமாற்றம். இது பார்ப்பதற்கு தெரிய மாட்டால் அவருக்கு மட்டும் இதை உணரக்கூடியது. அவர் மட்டும் உணர்கிறார். இதை வேற யாருக்கும் சொல்லவும் முடியாது. உணர்ந்ததை சொல்ல முடியாது. ஏன்னா அதற்கு வார்த்தைகள் இல்லை. அப்போது இப்போ இந்த வழிக்கு நீங்கள் வந்தீங்க சொன்னால் நீங்களும் ஒரு பௌத்தராவீங்க. பவ நிரோதையை கடைப்பிடிப்பீங்க. ஆரியர்கள் பின்பற்றி ஆரிய காந்த சீலத்தைக்குள் நீங்கள் வருவீங்க. அப்போ பவ நிரோதையை நீங்கள் கையாள்வீங்க, பௌத்தராகுவீங்க. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு முதல்ல போதித்த இந்த அனாத்ம தர்மம், அக்காலிக தர்மம், பசிக்கோ ஓப்பனைக்கோ பச்சை பண்ண தர்மம். பார்த்தா உங்களுக்கும் பக்தியக்ஷம் அடைய முடியும். மீண்டும் அடுத்த போதனையில் சந்திப்போம். திருவன் சரணம்.